நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு வைணவமும் தமிழும். இந்த வைணவமும் தமிழும் அப்படிங்கிற பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் வைணவமாகும். இந்த வைணவம் தமிழ் இலக்கியங்களில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த வைணவ இலக்கியங்கள் அப்படின்னு எதையெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மகாபாரதம், ராமாயணம், ஆழ்வார்களுடைய 12 ஆழ்வார்கள் எவ்வாறு தமிழை வளர்த்தனர், அதில் மெயினாக நம்ம என்ன சொல்லுவோம்னா 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது வைணவ இலக்கியம் பற்றி எடுத்து காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். அந்த நூலில் இந்த 12 ஆழ்வார்கள் என்று சொல்லப்படக்கூடிய முதல் ஆழ்வார்கள் மூவர்: பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள், திருப்பானாழ்வார், இவர்களைப் போல இந்த 12 ஆழ்வார்களும் வைணவ சமயத்தை எப்படி வளர்த்தனர் அப்படிங்கிறதான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதற்கு இந்த தமிழ் இலக்கியத்தில் எங்கே வித்து இருக்குது அப்படின்னா, தொல்காப்பியம் எடுத்துக்கிட்டோம்னா, தொல்காப்பிய காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, திருமால் காடும் காடு சாடும் இந்த இடமும் அப்படின்னு சொல்லக்கூடிய காடுரை உலகத்தில் தான் திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபட்டனர் அப்படிங்கிற வரலாறு இருக்குது. உலகம் எல்லாவற்றையும், உயிர்கள் எல்லாவற்றையும் காக்கும் தொழிலை திருமால் என்று சொல்லக்கூடிய தெய்வம் செய்வதாக கருதப்படுவது தான் இந்த வைணவ சமயத்தினுடைய ஒரு உயரிய நெறியாக இருக்கிறது. இறைவனிடம் நீயே சரணம் என்று அடைக்கலம் கொண்டால் எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம் என்று கூறுகிறது வைணவ சமயம். இந்திரலோகத்தை ஆளும் பேரை, திருமாலின் இணையடிகளை தொழும் பேறு உயர்ந்தது என்று கூறுகின்றனர் ஆழ்வார்கள். அவர்களுடைய இந்த உயரிய நோக்கமே பெருமாளை பாட வைத்தது என்றும் கூறலாம். நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண்ணு என்பது பழமொழி. இந்த இரு சமயங்களுக்கிடையே வேறுபாடுகள் இருப்பினும் சைவமும் வைணவமும் மிக சிறப்போடு தோன்றிய ஒரு சமயம் என்பதை நாம் அனைவரும் தெரிந்த ஒன்றே. உலகத் தோற்றத்திற்கு முழுமுதற் காரணமானவன் திருமால் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பானையை உருவாக்குவதற்கு மண்ணும், அந்த பானையை உருவாக்கும் குயவனும், அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த சக்கரமும் எப்படி முக்கியமோ அதே போல தான் இந்த உலகத்தை இயக்குவதற்கு திருமாலின் ஆசீர்வாதம் மிக முக்கியம் அப்படின்னு இந்த வைணவ சமய மக்கள் பார்த்தாங்க. அதில் இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நூலில் 12 ஆழ்வார்கள் எப்படி இறைவனை உளமுருக வேண்டி பாடல்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 1296 பாசுரங்கள் இருக்குது. இந்த பாசுரங்களை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, திருவாய்மொழி அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்படி அழைக்கப்படும் இந்த 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்களின் வைணவ சமய தொண்டினை எடுத்து காட்டக்கூடியதாக அமைந்துள்ளது. இந்த 12 ஆழ்வார்கள் யாரெல்லாம் பார்த்தோம்னா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருப்பானாழ்வார், திருமழிசை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், இவர்கள் குலசேகர ஆழ்வார். இவர்கள் வைணவ சமயம் கடவுளான திருமாலை எப்படியெல்லாம் எடுத்து காண்பிக்கின்றனர், அவர்கள் மீது, அதாவது பெருமாள் மீது எப்படி ஒரு இறைபக்தியோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இப்படி இந்த பெருமாளினுடைய வல்லன்மை என்ன, அவர் எப்படி பிற உயிர்களை படைக்கும் தொழிலை செய்தார், அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இனி வரக்கூடிய ஒவ்வொரு பகுதிகள்லையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது கொடியவர்களை அடக்கி நல்லோர்களை காக்கின்ற இறைவனின் இனிமையான குணத்தை
பெரிதும் போற்றுகின்ற ஒரு சமயமாக இந்த வைணவ சமயம் பார்க்கப்படுகிறது. மனிதர்களை பாடுவதில்லை என்று உறுதி பூண்ட பெரியோர்கள் இறைவனை பாடி எப்படி இறைவனுக்கு புகழ் சேர்த்து இறைவனுக்கு முழு முதற் தொண்டு செய்து உள்ளனர்.